பமுகம் பாட்டிவியலான தமிழ் வானில் ஊடாக உறவுகளின் இணைய வருவது தகவல் சாலை தோப்படுத்துறை ஜோட்டம் அவர்கள். வணக்கம் பாருங்களேண்ணா. வணக்கம் அன்புடன் வாணி. வணக்கம் அன்பு நேர்களே. தகவல் சாலை மீண்டும் ஒரு புதன்கிழமை வளமை போன்று சென்ற வாரம் நிகழ்ச்சி செய்ய முடியாத நிலைமைக்கு வருந்துகிறேன். இன்று தொடர்ந்து செய்வோம். உரிய நேரத்தில் முடிக்கும் அளவுக்கு வேகமாக செய்து செல்வோம். வளமை போன்ற 2 பாகமாக முதல் பிரித்தானியாவோடு சம்பந்தப்பட்ட செய்திகளுக்கும் பின்பு உலக செய்திகளையும் எடுத்துக்கொண்டு வரலாம். அந்த ரீதி முதலாவதாக இன்று பிரித்தானியா மிக மிக முக்கியமாக பேசப்படும் விடயம் இந்த வரவு செலவு திட்டம் சென்ற கிழமை தயாரிக்கப்பட்டு இன்று அந்த இளவேநீர் கால அறிக்கை என்று, அதாவது அடுத்த இந்த அரசாங்கம் என்னென்ன செய்ய போகின்றது, எங்கெங்கெல்லாம் நிதியை வெட்ட போகிறது, எங்கே நிதி வழங்க போகிறது போன்ற பாரிய அறிக்கை. இந்த அறிக்கையை பாராளுமன்றம் முழுவதும் இன்றைக்கு எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களும் அங்கே வந்து கலந்து கொண்டார்கள். காரணம், இது முக்கியமான ஒரு அறிக்கை. இது அரசாங்கம் தன்னுடைய பக்க நியாயத்தை காட்டி அதற்கான காரணங்களை காட்டினது. அதன் பின் எதிர்கட்சிகள் இந்த அறிக்கையில் உள்ள தவறுகளை சுட்டிக்காட்டி எந்த அளவுக்கு மக்களை பாதிக்க போகிறது என்று தங்களுடைய பக்க நியாயத்தை கூறியிருந்தார்கள். இது வளமையாக நடக்கிற ஒன்று. ஆனால் இந்த முறை இந்த அரசாங்கம் கடந்த 14 வருடங்களாக ஆட்சிக்கு வராமல் இருந்தவர்கள் முதல் தடவையாக வந்து இவர்களுடைய முதலாவது வரவு செலவு திட்டமாக சென்ற வாரமும் இன்றைய நிதிநிலை அறிக்கை மிக முக்கியமாக கருதப்படுகிறது. ஏனென்றால் அடுத்த 4 வருடங்களும் எப்படி இவர்கள் ஆளப்போகிறார்கள், எங்கெங்கே எல்லாம் புதிய கருமங்களை எடுக்கப் போகின்றார்கள், அதே நேரம் ஒவ்வொரு இடத்திலும் நிதியை எங்கே கூட வெட்ட முடியும், அதாவது தேவைக்கு அதிகமான செலவுகளை குறைத்து, அதே நேரம் இந்த போருக்கான ஒரு சூழல் ஒன்று தோன்றியுள்ளது. இப்பொழுது இந்த யுக்ரைன் போர் ஆரம்பித்த காலத்திலிருந்து ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் ரஷ்யாவினுடைய அந்த மூர்க்கத்தனமான செயலை ஒரு முடிவு கொண்டதற்காக எல்லா நாடுகளும் தங்களுடைய தேசிய வருமானத்தில் ஒரு சிறிய பகுதியை அந்த பாதுகாப்புக்காக, அதாவது ஆயுத நடவடிக்கைக்கு கொடுக்கும் பொழுது ஒவ்வொரு நாடும் இதால் பாதிக்கப்படுகிறது. அநேகமாக ஐரோப்பிய ஒன்றியத்தில் உள்ள நாடுகளும் சரி, இப்பொழுது பிரித்தானியாவும் கூட இந்த விடயத்தில் ஒன்றாக இயங்குவதனால் இங்கே பெருந்தொகையான பணம் அந்த போருக்காக செலவழிக்கப்படுது. இதே நேரம் இந்த அரசாங்கம் அடுத்து எடுக்கப்படும் நடவடிக்கைகளில் எங்கு எல்லாம் செலவுகளை மிச்சம் பிடித்து அதை நாட்டினுடைய வருவாய்க்கு எடுத்து செல்லலாம் என்று பார்க்கும் பொழுது அங்கே சில குளறுபடிகளும் இருக்கத்தான் செய்கின்றன. இன்று பாராளுமன்றத்தில் எமது நிதியமைச்சர் அறிவித்த அந்த அறிக்கை அவர்களை பொறுத்தவரையில் பல இடத்தில் ஆரவாரமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆனால் பின்பு அங்கே உள்ள தவறுகள் அல்லது உண்மையில் சாத்தியப்படுமா இல்லையா என்பது ஒரு புறமும், இந்த செலவினங்களை கட்டுப்படுத்துவதற்காக இவர்கள் எடுத்த முயற்சிகள் சரியா என்று பார்க்கும் பொழுது, பொதுவாக இந்த அரசாங்க கொடுப்பனவுகள் பெனிஃபிட் என்று கூறுவோம், அவற்றில் இவர்கள் நிறையவே கை வைக்கின்றார்கள். ஏறக்குறைய 2.8 பில்லியன் பவுண்ட்களை இதுவரை மிச்சம் பிடித்து காட்டியுள்ளார்கள். அந்த மிச்சம் பிடித்த தொகை பெரும்பாலும் இந்த அரசாங்க செலவினங்கள் கொடுப்பனவுகளில் இருந்து கட்டுப்படுத்தப்பட்டு புறப்பட்டது. அந்த ரீதியில் கடந்த வாரம் இவர்கள் அறிவித்ததன்படி அரசாங்க உதவி பணம் கொடுப்பது யாருக்கு என்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது. உண்மையான வேலை செய்ய முடியாதவர்கள், உடல்நலம் குன்றியவர்களுக்கான கொடுப்பனவுகள் உண்மையே அப்படியே இருக்கும். ஆனால் சிலர் அந்த வருத்தம் என்று கூறிக்கொண்டு வேலை செய்யாமல் இருக்கிறவர்களுக்கு இது ஒரு பெரிய சிக்கலாக அமைய போகிறது. ஏனென்றால் அவர்கள் தங்களுடைய உண்மையான வருத்தத்துக்கான காரணங்களை நிரூபிக்க வேண்டும். அப்படி வரும் பட்சத்தில் சில வேளைகளில் உண்மையானவர்கள் கூட இதனால் பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலை இருக்குது. ஆனால் அரசாங்கம் கூறியிருக்கிறது அப்படியானவர்களுக்கு நாங்கள் எந்த விதமான இதுவும் செய்ய மாட்டோம் என்றும். ஆனால் இளந்தலைமுறைகள், உதாரணமாக பாடசாலை விட்டு 16, 18 வயசிலிருந்து 22, 23 வயசு வரையும் உள்ளவர்களில் 2 பில்லியன் கணக்கானவர்கள், 2.4 மில்லியன் மக்கள், அதாவது இளம் தலைமுறை வேலை செய்யாமல் இருக்கிறார்கள்.
இவர்கள் வேலை செய்யும் பொழுது இதனால் வரும் வருமானம் அரசாங்க திரைசேரிக்கு அது பணமாக செல்லும். ஆனால் இதில் பெரும்பாலானோர் அந்த வேலைக்கு செல்லாமல், பாடசாலைக்கும் செல்லாமல், அவர்கள் இந்த பெனிஃபிட், அதாவது அரசாங்க கொடுப்பனவு பணத்திலேயே நம்பிக்கொண்டிருக்கிறவர்களும் இருக்கிறார்கள். இவர்களை இலக்கு வைத்து கடும் கட்டுப்பாடுகள் கொண்டு வரப்பட்டுள்ளது. 22 வயசு வரை உள்ளவர்கள், அதாவது பழையவர்களுக்கு கொடுத்ததை பற்றி இங்கே இல்லை. இனி புதிதாக இந்த கொடுப்பனவுகளை கேட்பவர்களுக்கு சிக்கல் இருக்கிறது. 18லேருந்து 22 வயது வரும் வரையும் நீங்கள் இந்த கொடுப்பனவுக்கு மனு பண்ண முடியாது. காரணம், நீங்கள் இதுவரை என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நிரூபிக்க வேண்டும். அந்த இடத்தில் வேலை செய்தால் வேலை செய்வதற்கான அத்தாட்சி அல்லது வேலை பயிற்சிகளை பெறுவது, அதாவது ட்ரைனிங் எடுத்துக்கொண்டிருந்தால் எங்கே செய்கிறீர்கள் என்பதையும், அல்லது பாடசாலையில் நீங்கள் படித்து கொண்டால் பாடசாலையோ சர்வகலாசாலையோ வேறொரு கல்வியில் நீங்கள் உங்களுடைய காலத்தை செலவழித்தால் அதை காட்ட வேணும். அதன் பின் உங்களுக்கு உதவி தேவை என்றால் அந்த வருவாய்க்கு தகுந்த உதவி கொடுக்கப்படும். ஆகவே இந்த இடத்தில் கடுமையான கட்டுப்பாடு வந்துள்ளது. அதே நேரம் இந்த பர்சனல் இண்டிபெண்டன்ஸ் பேமெண்ட், அதாவது சிலர் வருத்தம் காரணமாக வேலை செய்ய முடியாது இருக்கிறதா, மனநிலை பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், ஒரு படி ஏறி இறங்க முடியாதவர்களாக இருக்கலாம். இப்படியானவர்கள் உண்மையில் வேலை செய்ய முடியாது. இப்போ அவர்களுக்கான கொடுப்பனவுகள் கொடுக்கத்தான் படுகின்றது. அவற்றில் சில இடங்களில் கட்டுப்பாடுகள் வந்தாலும் எதிர்வரும் வருடத்தில் இருந்து அவர்கள் ஒரு வருடத்தில் இன்னும் பெறக்கூடிய ஒரு 400 பவுன்கள் கூடுதலாக பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அவர்கள் தங்களுடைய நிலையை ஊர்ஜிதப்படுத்த வேண்டும். இது அரசாங்கத்தை பொறுத்தவரை பெரிய ஒரு சவாலாக அமைந்துள்ளது. காரணம், சென்ற வருடம் ஜூலை மாதம்தான் பதவிக்கு வந்த அரசாங்கம் 14 வருடங்களுக்கு பின் பதவிக்கு வரும்பொழுது 14 வருடம் ஆண்ட அரசாங்கம் இதனை இலகுவாக ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஆளுநர் சங்கத்தில் குறை கண்டுபிடித்து மக்களுக்கு அது பற்றி பிரச்சாரங்களை செய்து வர வேண்டிய ஒரு தேவை இருப்பதனால் இந்த வரவு செலவு திட்டம் என்பது மிக முக்கியமான ஒன்று. இது ஆளும் கட்சிக்குள்ளும் சிக்கலை உருவாக்கியுள்ள, ஆளுங்கட்சிக்குள் உள்ள சில அமைச்சர்கள் அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட இந்த கொடுப்பனவுகளை குறைப்பதை கண்டித்துள்ளார்கள். சரியான முறையில் இது அல்ல முறை என்றும், முன்னாள் இந்த கட்சியின் தலைவராக இருந்து கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஜெரமி கோபேன் அவர்களும் இன்று இதை பற்றி கடுமையாக விமர்சனம் செய்திருந்தார். அவர் செய்வது நியாயமாக இருந்தாலும் அவர் அநேகமாக சில நல்ல விடயங்களைத்தான் கதைப்பார். இது போன்றது. அதே நேரம் எதிர்கட்சிகளும் இதை எதிர்ப்பதனால் அரசாங்கத்துக்கு நிறையவே தலையிடி வர ஆரம்பித்துள்ளது. உதாரணமாக யூனிவர்சல் கிரெடிட், இதை பலர் அறிவார்கள். யூனிவர்சல் கிரெடிட் ஒன்றை கொடுக்கிறார்கள். அதாவது எல்லா விதமான கொடுப்பனவுகளையும் ஒன்றாக சேர்த்து அதற்கு ஒரே பெயர் யூனிவர்சல் கிரெடிட். இதில் ஏறக்குறைய 7.5 மில்லியன் மக்கள் இதை பெறுகின்றார்கள். ஆனால் இதில் 3 மில்லியன் பேரை அவர்கள் என்ன தேவைக்காக பெறுகிறார்கள் என்று அவர்களிடம் இதுவரை காலம் கேட்கப்படவில்லை. ஆனால் இனிமேல் அவர்கள் என்னென்ன தேவைக்கு என்னென்ன செய்கிறார்கள் என்றதை காட்ட வேண்டியது வரும் பொழுது ஒரு 3 to 4 மில்லியன் வரையானர்கள் இதனால் பாதிக்கப்பட போகிறார்கள். ஆனால் இவர்களுக்கு தனிப்பட்ட ரீதியாக மாதம் ஒன்று கொடுக்கும் தொகை அது 393 பவுன்கள் மாதம் ஒன்று கிடைக்கும். அது தனிப்பட்ட ஒருவர், 25 வயதுக்கு மேற்பட்ட ஒருவர். ஆனால் உண்மையில் அவர்களுக்கு மேலதிகமான வருத்தம் இருப்பதென்று நிரூபிக்கப்பட்டால் இதற்கு மேலதிகமாக 416 பவுன் கொடுக்கப்படும். ஆகவே முற்றும் முழுதாக எல்லாவற்றையும் வெட்டி விட்டார்கள் என்று சொல்ல முடியாது. அரசியல் காரணத்துக்காக இவற்றை பூதாகரமாக வெளியே காட்டினாலும் அடுத்த ஒரு வாரத்துக்கு இது ஒரு பெரிய பேசுபொருளாக அமைய போவதை யாரும் தவிர்க்க முடியாது. 2வது விவகாரம், இந்த நைஜல் ஃபராஜ் என்பவரை பற்றி நாங்கள் முன்பு கதைத்திருந்தோம். முன்பு பல கட்சிகளுக்கு தலைவராக இருந்து கடைசியாக இப்பொழுது ரிஃபார்ம் யூகே என்ற கட்சியினுடைய தலைவராக இருக்கிறார். அவருக்கு கடந்த பொது தேர்தலில் கன்சர்வேட்டிவ் அரசாங்கத்தினுடைய எதிர்ப்பை பெற்றதனால் அவருக்கு கன்சர்வேட்டிவ் கட்சி
மக்களிடையே எதிர்ப்பை பெற்றதனால் அது இவருக்கு சாதகமாக அமைந்து கூடுதலான வாக்களை பெற்று முதல் தடவையாக அவர் பாராளுமன்ற உறுப்பினராக வந்திருக்கிறார் இத்தனை வருடங்களுக்கு பின்பு. அந்த நிலையில் அவருடைய சில கூற்றுக்கள், அவருடைய பிரச்சாரம் அரசாங்கத்துக்கு ஒரு புதிய தலையடியை கொடுக்க போகின்றது. இவர்களுடைய நிதி அறிக்கையை சமர்ப்பிக்கும் பொழுது இந்த நிதி நிலைமையை கண்காணிக்கும் ஒரு குழுவினருடைய ஓசிபி என்ற ஒரு குழுவினருடைய அறிக்கையை காட்டித்தான் அரசாங்கம் இதை கூறுகிறது. ஆனால் இந்த அறிக்கையில் யார் இந்த அறிக்கையை தயாரித்தார்கள், இவர்களுக்கும் அரசாங்கத்துக்கும் என்ன தொடர்பு, அல்லது இவர்களுடைய தராதரம் என்ன, இவர்கள் கூறுவது சரியா, அதை நம்பலாம் என்ற ஒரு கேள்வியும் இங்கே எழுப்பவுள்ளது. இப்படியான கேள்விகளை இந்த ரிஃபார்ம் யூகே என்ற கட்சி பெரிதாக வைக்கின்றது. அதே நேரம் இந்த ரிஃபார்ம் யூகே கட்சியினுடைய இன்னொரு விடயம், அது கட்சி அடுத்த மாதம் நடக்க போகும் இடைத்தேர்தல் ஒன்று நடைபெற இருக்குது. அந்த இடைத்தேர்தலில் இந்த கட்சியினுடைய செல்வாக்கு சோதிக்கப்படும். இது ஒரு புறம் இருக்க, இந்த நைஜல் ஃபராஜ் என்பவருக்கும் நெட்வெஸ்ட் என்ற வங்கிக்கும் இடையிலான ஒரு முறுகல் நிலை 2022 ஆண்டிலிருந்து ஏற்பட்டது. அதாவது இவருடைய சில கொள்கைகள் காரணமாக அந்த வங்கி இவருடைய கணக்குகளை மூடியிருந்தது. அது அவருடைய அரசாங்க கருத்து, அதாவது இந்த பிரெக்சிட்டின் போது இவர் நிச்சயமாக ஐரோப்பிய நாடுகளுக்கு எதிராக பிரச்சாரம் செய்ததும் வேறு பல பிரச்சாரங்களினால் சில வங்கிகள் இவர் மீது கோபம் கொண்டிருந்து நெட்வெஸ்ட் என்பது இவருடைய கணக்கை முடக்கி இருந்தது. ஆனால் அதை அவர் எதிர்த்து வழக்கு போட்டிருந்தார். இப்பொழுது அந்த வழக்கு ஒரு பெரிய உச்ச நிலைக்கு வரப்போகிறதை அடுத்து இப்பொழுது அந்த அதாவது வங்கியும் இவரும் ஒரு தனிப்பட்ட ரீதியில் ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்துள்ளார்கள். அந்த இணக்கப்பாட்டின்படி நஷ்ட ஈடாக இவருக்கு சில மில்லியன் பவுன்கள் கொடுக்கப்பட்டது. எவ்வளவு மில்லியன் என்று யாரும் வெளியில் சொல்ல போவதில்லை. ஆனால் அதற்கு பதிலாக அவர் ஏற்கனவே அங்கே தொடுத்த 2 வழக்குகள், ஒன்று சிவில் வழக்கு, குடியுரிமை வழக்கு, அடுத்தது குற்றவியல் வழக்கு. இந்த 2 வழக்குகளையும் இவர் வாபஸ் பெற்றால் தாங்கள் அந்த பணத்தை கொடுப்பதாக வங்கி ஒப்புக்கொண்டுள்ளது. ஆகவே அது அவருக்கு ஒரு பெரிய வெற்றியாக கருதலாம். மூன்றாவது, இந்த சர்வகலாசாலைகளில் சில தனிப்பட்ட சுதந்திரம் பற்றி பல கேள்விகள் எழுகின்றன. சசெக்ஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் சசெக்ஸ் என்ற ஒரு சர்வகலாசாலை மீது கல்வி திணைக்களத்தினால் அபராதம் ஒன்று விதிக்கப்பட்டுள்ளது. 5,85,000 பவுன்களை அந்த சர்வகலாசாலை வழங்க வேண்டும் என்று இந்த கல்விக்கு பொறுப்பான அமைப்பு வழங்கியுள்ளது. காரணம் என்னவென்றால், சில கருத்துக்கள், அதாவது இண்டிபெண்டன்ட், எப்படி என்றால் ஒருவர் கருத்தை கூறுவது ஃப்ரீ ஸ்பீச் என்றால், இங்கே நாட்டில் ஒரு உரையாற்றுவதற்கு யாருக்கும் தகுதி இருக்கிறது, அவர்கள் சாதாரணமாக உரையாற்றலாம், அதற்கு கட்டுப்பாடு இருக்க முடியாது என்று. ஆனால் இங்கே உள்ள ஒரு ப்ரொஃபஸர், அதாவது பேராசிரியர் ஒருவருடைய தனிப்பட்ட கருத்து அந்த சர்வகலாசாலைக்கு நிறைய சிக்கல்களை ஏற்படுத்தி இருந்தது. குறிப்பிட்ட அந்த ப்ரொஃபஸர் 2021 ஆண்டு அந்த சர்வகலாசாலையை விட்டு வெளியே வர வேண்டி வந்தது. அவருடைய காரணம் என்னவென்றால், டிரான்ஸ்ஜெண்டர், அதாவது இந்த ஆண்களாக இருந்து பெண்களாக மாறுறவர்கள், பெண்களாக இருந்து ஆண்களாக மாறுறது போன்றவர்களுக்குரிய உரிமைகள் பற்றி அவர் சற்று கடுமையாக பாதித்திருந்தார். உதாரணமாக, இப்படி வருபவர்களும் அது முக்கியமா, அல்லது இயற்கையிலேயே ஒரு ஆணாக பெண்ணாக பிறந்தவர்களுக்குரிய உரிமை சரியா என்பதை கடுமையாக விமர்சித்து ஒரு நூலை எழுதியிருந்தார். அதனால் அவர் அந்த சர்வகலாசாலையில் ஒரு பேராசிரியராக இருந்ததனால் அதை அந்த சர்வகலாசாலையும் அனுமதித்திருந்த காரணத்தினால் அவர்கள் மீது இப்பொழுது அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் சர்வகலாசாலை இதை எதிர்த்து தாங்கள் மேல்மனு செய்ய போவதாக கூறியுள்ளது. மற்றொரு விடயமாக, எங்களுடைய டயானாவினுடைய இளைய மகன் ஹரி பற்றி அடிக்கடி செய்திகள் வராத நாட்களே இராது. இப்பொழுது ஒரு புதிய செய்தி வந்துள்ளது. அது முக்கியமான செய்தி என்னவென்றால், இந்த செய்தி அவருடைய குடும்பம் சம்பந்தப்பட்டது அல்ல, ஆனால் இவருடைய தாயார் டயானாவினால், பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் டயானா இறப்பதற்கு முன் அவர் ஆரம்பித்த ஒரு அறக்கட்டளை, பின்பு அவருடைய மறைவுக்கு பின் அந்த அறக்கட்டளை தொடர்ந்து இயங்கியது. அந்த இயக்கத்துக்கு
2 முக்கியமான அமைப்புகள் பொறுப்பாயிருந்தது. ஒன்று கோஃபவுண்டர், அதாவது ஹரியும், அதே போன்று லெசோத்தோ என்ற நாட்டினுடைய ஒரு அரசர், இவரை போன்ற ஒரு இளவரசரும் சேர்ந்து இந்த அறக்கட்டளை அமைத்திருந்தார்கள். இது அதற்கு பேர் சென்டாபிள் என்றது பெயர். ஆனால் மிக அண்மையில் அங்கே ஒரு முருக நிலை காணப்பட்டது. அதாவது அந்த அமைப்புடைய தலைவருக்கும் அமைப்பில் உள்ள மற்ற அங்கத்தவர்களுக்கும் இடையே கருத்து மோதல் ஏற்பட்டது. அதில் அங்கே தவறுகள் நடந்ததாக அந்த குறிப்பிட்டவர் சுட்டி காட்டியிருந்தார். அந்த தவறுகள் என்பது அபியூஸ் ஆஃப் பவர், அதாவது தங்களுடைய அதிகார துஷ்பிரயோகம். அடுத்தது புலியிங் என்றால் மற்றவர்களை கேலி பண்ணுவது அல்லது இழிவாக கதைப்பது. மற்றது செக்சிசம், அங்கே பால் வேறுபாடுகள், ஆண் பெண் என்ற வேறுபாடுகள் அங்கே காட்டப்படுவதாகவும், அதே போல ரேசிசம், இனவாதம் போன்றவை இந்த அறக்கட்டளைக்குள் இருந்தது என்று குறிப்பிட்டு அந்த தலைவியாக இருந்த டாக்டர் சோஃபி சந்துகா என்பவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இதனால் அந்த அமைப்புக்குள் பெரிய ஒரு பிரிவு ஏற்பட்டது. அதன் காரணமாக இப்பொழுது ஹரி அவர்கள் அந்த அறக்கட்டளையிலிருந்து ராஜினாமா செய்துள்ளார். இது மிக முக்கியமான ஒன்று. ஏனென்றால் ஒரு தாயாருடைய பெயரினால் ஆரம்பிக்கப்பட்டது. அங்கே நடந்த தனிப்பட்ட விவகாரங்கள் காரணமாக தான் இனி இதை தொடர்ந்து அதில் பங்கு பெற முடியாது என்று அறிவித்திருக்கிறார். ஆகவே இது மற்றவர்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்காவிட்டாலும் தாயாருடைய பெயரினால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த விடயத்தில் முக்கியமாக பிரித்தானியாவுக்கு அது ஒரு இழுக்காக கருதப்படுகிறது. அடுத்ததாக இந்த எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதியிலிருந்து இந்த ஹோம் ஆஃபீஸினால் விதிக்கப்படும் சில கட்டணங்கள் மீண்டும் அதிகரிக்கப்பட உள்ளன. எல்லாம் என்று இல்லை, இருந்தாலும் பல கட்டணங்கள் சிறிய தொகையினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதில் முக்கியமாக இந்த ஸ்கில் ஒர்க்கர்ஸ், அதாவது வெளிநாடுகளிலிருந்து தொழில் ரீதியாக இங்கே வருவோர்கள், மற்றது அதனை விட இங்கே இருந்து வேறு மனுக்கள் செய்து அடுத்த கட்டத்துக்கு சென்று நாட்டினுடைய குடியுரிமை பெறுவது அல்லது நிரந்தர குடியுரிமை பெறுவது போன்ற விடயங்களில் பல கட்டணங்கள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. அது பல மாற்றங்கள் ஏற்பட்டுள்ள எதிர்வரும் ஏப்ரல் 9ஆம் தேதியிலிருந்து முக்கியமான இந்த கட்டணங்கள் அதிகரிக்கப்பட்டு உள்ளன. இவற்றை நீங்கள் இணையதளத்தில் சென்று அல்லது வேறு பத்திரிகைகள் மூலமாக எதற்கு இது கூடுகிறது என்பது முக்கியமாக கருதலாம். குறிப்பாக இந்த நாட்டினுடைய நிரந்தர பதிவுடைமை எடுக்கணும் என்றால் இதுவரை 2785 பவுன்கள் கட்ட வேண்டியிருக்கும். எதிர்வரும் 9ஆம் தேதியிலிருந்து இது ஏறக்குறை 100 பவுன்களினால் அதிகரிக்கப்படுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே போன்று இந்த நாட்டினுடைய குடியுரிமை அல்ல, அதாவது பிரஜா உரிமை, பிரித்தானிய மக்களாக நாங்கள் வருவோமாயிருந்தால் இதுவரை 1500 பவுன்கள் கட்ட வேண்டியிருந்தது. இனி அது 1600 சுற்றமாக கூறுகிறது. இது கூடிக்கொண்டே இருக்கும். ஏனென்றால் பிரித்தானிய குடியுரிமை பெறுவருடைய தொகை அதிகரித்து கொண்டே செல்வதனால் அவர்களுக்கு தெரியும் எவ்வளவத்தை கூட்டினாலும் இதை மக்கள் வழங்குவார்கள் என்று. ஆகவே அதனால் இந்த தொகை அதிகரிப்பு மிக முக்கியமாக கருதப்படுகிறது. அடுத்ததாக நாங்கள் சற்று வெளிநாட்டு செய்திகளுக்கு போவோம். ஏனென்றால் அந்த வெளிநாட்டு செய்திகளுக்குள் பல செய்திகள் இணைந்து உள்ளன. ஐரோப்பிய நாடுகளுக்கு எதிராக தற்போதைய அமெரிக்க அரசாங்கம் எடுத்து வரும் முயற்சிகள் அது ஒரு நாடு என்று அல்ல, பிரித்தானியா உட்பட பல நாடுகளுக்கு பல பாதிப்புகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. முதலாவதாக ஒன்று இந்த டரிஃப் என்றால் வரி. முக்கியமான அமெரிக்க அரசாங்கம் ஏனைய நாடுகள் மீது மோசமான வரி ஒன்றை விதிக்கிறது. அதாவது சில உலோகங்கள், அலுமினியம் போன்ற உலோகங்கள்னால் செய்யப்பட்ட பொருளுக்கான 25% வரி என்று அதிகரிக்கும் பொழுது அது சில நாடுகளை குறிவைத்து அவர்கள் செய்கிறார்கள் என்று தெரிய வருகிறது. அது குறிப்பாக சீனா, கனடா, மெக்சிகோ போன்ற நாடுகளிலிருந்து வரும் பொருட்களுக்கு அதிகமாக 25% வரிகளை டொனால்ட் ட்ரம்ப் விதிக்கும் பொழுது அது இந்த நாடுகளை பாதிக்கிறது. ஆனால் இங்கே ஒரு கேள்வி எழுந்தது, இது பிரித்தானியாவுக்கும் இது பொருந்துமா என்று. ஏனென்றால்
ஐரோப்பிய நாடுகளோடு இருந்தாலும் பிரித்தானியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான ஒரு உறவு முறை வித்தியாசமாக இருந்தது. அவர் கூட அதனை பெரிதாக பிரித்தானியா இதற்குள் அகப்படாது என்ற மாதிரி வேறு விதமாக சில கருத்துக்களை கூறிக்கொண்டு வந்திருந்தார். ஆனால் இப்பொழுது போற போக்கில் அது இவர்களுக்கும் ஒரு சிக்கல் வர இருக்கிறது. அநேகமாக எதிர்வரும் வாரம் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இன்னும் பல, அதாவது ஏப்ரல் மாதத்திலிருந்து பல புதிய வரிகளை விதிக்க உள்ளார். அந்த வரி விதிப்பின் போது இதற்குள் பிரித்தானியா அம்பிடுகிறதா என்பது ஒரு பெரிய கேள்வியாக உள்ளது. அதே நேரம் இன்று நான் முதல் கூறிய இந்த வரவு செலவு திட்டம், அந்த நிதிநிலை அறிக்கை போது இன்று பல திட்டங்கள் அறிவிக்கப்பட்டன. இத்தனை மில்லியன் செலவு, இத்தனை மில்லியன் வரவு, அது இது விலை ஏற்றம் என்றெல்லாம் கதைத்து கொண்டு வந்த நிலையில் அடுத்த வாரம் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த 25% வரி என்றதை பிரித்தானியாவுக்கும் சேர்த்து விதித்தால் இவர்களுடைய பொருளாதாரம் மேலும் பெரிய பாதிப்புக்குள்ளாகும். அப்படி ஆன நிலையில் இன்று அறிவிக்கப்பட்ட இந்த கொடுப்பனவுகளுக்கான வெட்டுக்கள் அல்லது போர் செலவினங்களுக்காக கொடுக்கப்படும் விடயங்களில் பெரும் சிக்கல் தோன்ற உள்ளது. இதனால் அரசாங்கத்துக்கு எதிர்பாராத ஒரு தலையீடு காத்திருக்கிறது. இப்பொழுது ஐரோப்பிய நாடுகளை பொறுத்தவரையில் அமெரிக்கா ஒரு தான் தோன்றித்தனமான அறிக்கைகளை தொடர்ந்து விடுத்து கொண்டு வருகிறது. அதிலும் குறிப்பாக இந்த ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் இடையிலான போரில் தான் சமாதானம் செய்து அந்த போரை நிறுத்துவதாக கூறிக்கொண்டு பதவிக்கு வந்தவர். ஆனால் அவருடைய செயல்களை எல்லாம் இந்த புட்டினை ஆதரித்தும் ரஷ்யாவினுடைய நடவடிக்கைகளை கண்டிக்காமல் அதனை எதிர்த்து யுக்ரைன் மீது தான் தன்னுடைய காழ்ப்புணர்ச்சியை காட்டிக்கொண்டு வந்ததை பலரும் நேரடியாக கண்டிருக்கிறோம். அந்த ரீதியில் அதே நேரம் இந்த எரியிற வீட்டில் பிடுங்கியது லாபம் என்று, எரியிற வீட்டில் பிடுங்கியது லாபம் என்று தமிழில் ஒரு பழமொழி இருக்கிறது. ஒரு வீடு எரிந்து கொண்டு இருக்கிறது, பரவாயில்ல எரியட்டும், அதுக்குள்ளே போய் அம்பிட்டதை நாங்கள் சுருட்டி கொள்வோம் என்றொரு மனநிலைக்கு இப்பொழுது அமெரிக்கா வந்துள்ளது. ஒன்று, இந்த சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதாக கூறி ஒவ்வொரு வாரமும் ஏதோ ஒரு விதம் முரண்பட்ட கருத்துக்களையே கூறிக்கொண்டிருக்கிறார். அதே நேரம் இவருடைய இந்த முரண்பட்ட அல்லது நிலையற்ற கருத்துக்களை சற்று அவதானித்த புட்டின் இவரை விட வல்லவர் என்று தன்னை காட்டிக்கொள்கிறார். இந்த சமாதான ஒப்பந்தம் பெறுவதற்கு பல தடைகளை விதித்து சில தந்திரங்களை பாவித்து கொண்டு வந்திருக்கிறார். கடைசியாக 2 நாட்களில் நடந்த பேச்சுவார்த்தையில் அந்த பிளாக் சி என்ற, அதாவது இவர்களுடைய நாட்டுக்கு 2 நாட்டுக்கும் பொதுவாக உள்ள அந்த கடல் பரப்பு மிக முக்கியமானது. ஏனென்றால் இவருடைய போர்க்கப்பல் செல்வதாக இருந்தானா இவருடைய நாட்டு உற்பத்தி பொருட்கள் வெளிநாடுகளுக்கு செல்வது, ஏற்றுமதி இறக்குமதி எல்லாவற்றுக்கும் இந்த கடல் பரப்பு முக்கியமானது. இங்கே பாதுகாப்பு தேவை என்று ரஷ்யா ஒருவித உடன்படிக்கைக்கு வந்தது. காரணம் என்னவென்றால் போர் ஆரம்பத்திலேயே இந்த கடற்பரப்பில் உள்ள ரஷ்யாவுடைய மிக முக்கியமான கப்பல்களை யுக்ரைன் அடித்து தாட்டிருந்தது. ஆகவே அந்த ஒரு அச்சம் அவர்களுக்கு நிறைய இருக்கிறது. அதே நேரம் கடந்த ஒரு 10 நாட்களாக இந்த பேச்சுவார்த்தை சவுதி அரேபியாவில் மாறி நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே பேச்சுவார்த்தைக்கு வந்தவர்கள் எந்த விதமான சமாதான உடந்த தற்காலிகமாக ஒரு 30 நாளுக்கு ஈட்டுக்கொள்ளலாமா இல்லையா என்ற ஒரு கேள்வி இருக்கும் பொழுது இப்பொழுது இன்றளவில் அது கூட ஒரு சந்தேகத்தை கொடுத்துள்ளது. அவர் என்னென்ன அவர்களால் விட்டு கொடுக்க முடியாதோ அவற்றை பற்றி கூறுகிறார். இன்று இந்த சமாதான உடன்படிக்கையில் தான் அதை பற்றி கதைப்பதாயிருந்தால் முதல் தங்கள் நாடு மீது விதிக்கப்பட்ட பொருளாதார தடையை எடுத்தால்தான் தான் மற்ற விடயங்களுக்கு ஒத்து வருகிறது என்று இன்று கடைசியாக அவர் கூறியதிலிருந்து தெரிகிறது. ஆகவே டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு இவரை எப்படி கையாள்வதென்று தெரியாத புதிராயிருக்கிறது. அவருடைய புட்டினுடைய ஒவ்வொரு தந்திரங்களையும் இவர் மறைமுகமாக ஆதரித்தமாய்த்தான் பொதுமக்கள் மத்தியில் ஒரு கருத்து இருக்கிறது. ஆனால் இன்றளவில் அவருக்கே சற்று அலுப்பு தட்டியுள்ளது. தன்னுடைய காலை இவர் வாருகிறார் என்ற மாதிரி அவருடைய கருத்துக்கள் அமைகிறது. இது ஒரு புறம் இருக்க, நேற்றைய தினம் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அமெரிக்காவில் ஒரு முக்கியமான பாரிய தவறு ஒன்று நடைபெற்றது. அந்த தவறு என்பது ஒரு அரசாங்கம் செய்யக்கூடாத ஒரு தவறு. பாதுகாப்பு சம்பந்தமான விடயங்களில்
கவலையினமாக அல்ல, அவர்களுடைய தான் தோன்றித்தனமான ஒரு ஒரு திமிர் போக்கினால் பெரிய ஒரு தவறு ஒன்று நடைபெற்றது. அந்த தவறு என்னவென்றால், பொதுவாக ஒரு அரசாங்கத்துடைய நடவடிக்கைகளை பற்றி கதைக்கும் பொழுது ஜனாதிபதியோ துணை ஜனாதிபதியோ பாதுகாப்பு அமைச்சரோ கதைக்கும் பொழுது அவர்கள் அந்த முக்கியமான சில இணையதளங்களை அல்லது குறிப்பிட்டவற்றை பாவித்து தான் அந்த செய்திகளை பரிமாறுவார்கள். உதாரணமாக டெக்ஸ்ட் போன்றவை. ஆனால் இங்கே ஸ்ப்ரிங் என்ற ஒரு இணையம் மூலமாக இவருடைய அந்த சம்பாஷணை நடைபெறும் பொழுது இவர்களுக்கு இந்த பாதுகாப்புக்கு மிக முக்கியமாக இருந்தவர், அதாவது தேசிய பாதுகாப்பினுடைய பெரிய பொறுப்பில் உள்ளவர் மைக் வால்ஸ் என்பவர் தவறுதலாகவோ அல்லது வேணுமென்றோ இல்லையோ இந்த தங்களுடைய உள்ள பேச்சுவார்த்தைகளின் போது ஒரு முக்கிய அதாவது பத்திரிகையாளரையும் இணைத்து விட்டார். அது முக்கியமாக அட்லாண்டிக் என்ற ஒரு பத்திரிகையினுடைய ஒரு இணையதளத்தினுடைய அதிபராயிருந்த ஜெஃப்ரி கோல்பெர்க் என்பவரையும் அந்த சம்பாஷணையில் இணைத்து விட்டார்கள். அது அவருடைய தவறுதலாக நடந்த ஒன்று என்று கருதினாலும் அவர் இணைத்த பொழுது இவர்களுடைய கதை சம்பாஷணையெல்லாம் இந்த இணையத்துக்கூடாக அவருக்கு வந்துள்ளது. ஆகவே அவர் செய்தியாளர் என்ற ரீதி அந்த செய்தியை வெளியே அனுப்பிவிட்டார், வெளியே பிரசுரித்து விட்டார். அந்த செய்தி என்னவென்றால், ஜெமன் என்ற அந்த நாடு, அந்த நாட்டின் அங்கேதான் ஹுத்தி தீவிரவாதிகள் இருக்கும் இடம், அண்மையில் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை ஹுத்தி தாக்கி இருந்தது. அத்தோடு அந்த கடற்பரப்பில் செல்லும் பெரிய அமெரிக்க கப்பல்களை எல்லாம் அவர்கள் தாக்கும் ஒரு வல்லமை படைத்தவர்களாக அவர்களை தாக்கி அளிப்பதில் அவர்களுக்கு நிறையவே ஆர்வம் இருந்தது. சென்ற வாரம் இவர்கள் அந்த கதைத்த உரையாடலில் அந்த ஹுத்தி இனத்தவர்கள் உள்ள இடங்களை எங்கெங்கெல்லாம் என்னென்ன கொண்டு போட்டு தாக்குவது என்று இவர்கள் தங்களுக்குள் சம்பாசித்த அந்த விடயம் இவர் ஒரு தெரியாதனமாக அதுக்குள் ஒரு பத்திரிகையாளரை கொண்டு போனோடியா அவர் அந்த செய்தியை வெளியே கொண்டு வந்து விட்டார். இது பெரிய சிக்கலை உருவாக்கல, அங்கே அமெரிக்காவிலேயே பெரிய கொந்தளிப்பு ஏற்படுத்தியுள்ளது. இது ஒரு நாட்டினுடைய பாதுகாப்பு விவகாரம். இந்த பாதுகாப்பு விவகாரத்தில் கூட இவர்களால் கவனமாக இருக்க முடியவில்லை. இதே போன்று இந்த செய்திகள் எத்தனை பேருக்கு போயிருக்கும். இனிமேல் காலத்தில் பாதுகாப்பு சம்பந்தமான நடவடிக்கைகளில் யார் இந்த செய்தியை லீக் பண்ணினது, இதுக்கு யார் பொறுப்பு என்ற ஒரு கேள்வி நேற்றைய தினம் நேரடியாக தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்டது. இந்த செலக்ட் கமிட்டி, அதாவது பல கட்சிகளை சேர்ந்த முக்கியமான அதிகாரிகள் இப்படியான ஒரு விசாரணைகளை நடாத்துவார்கள். இந்த விசாரணையின் போது இந்த செய்தி எப்படி கசியப்படப்பட்டது, இதற்கு யார் பொறுப்பு போன்ற பல கேள்வியை கேட்கும் பொழுது உண்மையில் தவறு செய்தவர்கள் பகிரங்கமாக பொய் கூறியதை நேற்று உலகத்தில் உள்ள அத்தனை மக்களும் பார்த்து கொண்டிருந்தார்கள். இதில் குறிப்பாக இந்த சிஐஏனுடைய ஒரு பாதுகாப்புக்காக முக்கியமாக இருக்கிறவர் ஒரு இந்தியர், அதே நேரம் இன்னும் ஒரு பெண்மணி, அவரும் ஒரு இந்திய பெண்மணி தான், அவருக்கும் இந்த பதவியை கொடுத்திருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியாமல் இது நடக்கவில்லை. அவர்கள் சேர்ந்துதான் இந்த உரையாற்றினால் அது கேள்வி கேட்கப்பட்டது. பகிரங்கமாக வைத்த பொழுது கேட்ட கேள்விக்கு அவர் மறுமொழி கூறவே இல்லை. பிழையான மறுமொழியை கூறி இருந்தால் ஆளுங்கட்சியான ரிப்பப்ளிக்கன் கட்சி விட எதிர்கட்சியாக இருக்கிற டெமோக்ராட் கட்சியில் உள்ள வந்த செனட்டர்கள் கேட்ட கேள்வி கடுமையாக இருந்தது, கடுமையான ஒரு இதாக இருந்தது. அதே நேரம் இவர்கள் கூறிய இரண்டொரு விடயங்களும் வெளியே வந்தது. இதுதான் இப்பொழுது ஐரோப்பாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான ஒரு முருகல் நிலை எங்கே தோன்றியுள்ளது என்றால், ஜேடி வான்ஸ், அதாவது அவர்தான் துணை ஜனாதிபதி, அமெரிக்க ஜனாதிபதி. அவர் ஒரு சரியான இனவாத போக்குடையவர். எல்லோருக்கும் தெரியும், யுக்ரைனிய அதிபர் அங்கே வெள்ளை மாளிகைக்கு சென்ற பொழுது அவரை மோசமான கேள்விகளை கேட்டு அவரை பேசி அங்கே இருந்தே திரும்பி போகும் அளவுக்கு செய்தது இந்த ஜேடி வான்ஸ் என்பவர் தான். இதில் என்ன வேடிக்கை என்றால், இவருடைய மனைவி ஒரு இந்தியர். அவர் இப்போ எங்கு வரும்பொழுதும் மனைவியை அழைத்து கொண்டே வருவார். அதே போன்று பாதுகாப்பு, டிஃபென்ஸ், இதுக்கு பாதுகாப்புக்கு முக்கியமானவர் யார் என்றால் பீட் ஹெக்ஸட் என்பவர். இவர் ஒரு தீவிர வலதுசாரி போக்குடையவர். இந்த ஃபாக்ஸ் நியூஸினுடைய பொறுப்பாளராக முன்பிருந்தவர். ஆகவே டொனால்ட் ட்ரம்ப் இந்த உலகம் பூராக உள்ள தீவிர வலதுசாரிகளை தன்னுடைய அரசாங்கத்துக்கு கொண்டு வந்து அவர்களுக்கு பதவிகளை கொடுத்தது. உதாரணமாக எலான் மஸ்க்
என்பவரை பற்றி நாங்கள் பெரிதாக கூற தேவையில்லை. உலகத்திலேயே மிக பெரிய பெரிய பணக்காரர். இந்த ராக்கெட்டை அனுப்புகிற விடயத்தில் சரி, இந்த டெஸ்லா என்ற காரை தயாரிப்பதில் சரி, இவர் கோடிக்கணக்கான பணத்தை சம்பாதித்துள்ளார். இந்த கோடித்துவத்தை காட்டி டொனால்ட் ட்ரம்பை அணைத்து அவரை டொனால்ட் ட்ரம்ப் கொண்டு வந்து அரசாங்கத்துக்குள் புகுத்தியதனால் பல குளறுபடிகள் நடந்துள்ளன. 4000க்கும் அதிகமான முக்கியமான ஊழியர்கள், உயர்நிலையில ஊழியர்கள் வேலையிலிருந்து நீக்கப்பட்டார்கள். அதே போன்று அதி உயர் பதவியில் உள்ள ஒரு 18-20 பேர் அந்த பதவியில் நீக்கப்பட்டார்கள். இது போன்ற விடயங்கள் நடக்கும் பொழுது இவருடைய சம்பாசனை எப்படி அமைந்தது என்றால், இந்த ஐரோப்பிய நாடுகளை ஒரு 2ஆம் தர பிரஜையாக இவர்கள் கருத்திருக்கிறார். இந்த கருத்து இவர்கள் கூறிய விடயங்கள் வெளியில் வந்துவிட்டன. இதனால் இப்பொழுது இங்கிலாந்து சரி, பிரான்ஸ் சரி, ஜெர்மனி சரி, அமெரிக்கா மீது இனிமேல் அவர்கள் ஒரு முன்பிருந்த நம்பிக்கையை வைக்கவில்லை. இனிமேல் அமெரிக்காவை நம்பி நாங்கள் எதிலும் இறங்கக்கூடாது என்ற இவர்கள் எந்த நேரம் கழுத்தை வாரி விடுவார்கள் என்று. அதே போன்றுதான் டொனால்ட் ட்ரம்புடைய உரைகளும் இருக்கிறது. இந்த இவர்களை பற்றி கூறும் பொழுது ஐரோப்பியர்களை பற்றி கேவலமான சில சொற்பதங்களை பாவித்திருந்தார். மற்றது இன்னொரு விதமாக அவர்கள் கூறுவதாக இருந்தால், இவர்கள் எல்லாம் எங்களிடமிருந்து உறிஞ்சி தின்னுறார்கள் என்ற மாதிரி ஐரோப்பிய நாடுகளை ஒரு அவமானகரமான வார்த்தையை பாவிச்சு இந்த ஜேடி வான்ஸ் என்பவர் கூறியிருக்கிறது. இந்த விடயம் எல்லாம் சிக்கலாக வந்த பொழுது, ஆனால் நீங்கள் எதைத்தான் கூறினாலும் டொனால்ட் ட்ரம்ப் எதையும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. அப்படி ஒன்று நடந்ததா? எனக்கு அது ஒன்றும் தெரியாது என்கிறார். இவர் அப்படி சொன்னவையா? இல்லை, எனக்கு தெரியாது. ஆனால் அவர் ஒரு நல்ல மனுஷன். அந்த குறிப்பாக இவ்வளவு பாதுகாப்புகள் வெளியில் போவது காரணமாக இருந்தவருடைய பெயரை கூறும் பொழுது, நோ, அவர் ஒரு நல்ல மிக அருமையான மனிதர் என்று அவரை பாதுகாக்கிறார். அதே போன்று உலகத்தில் உள்ள இந்த முக்கியமான குற்றவாளிகள் இவர்கள் எல்லாம் இவர் பாதுகாக்கிறார். உதாரணமாக இந்த வெள்ளை மாளிகை மீது தாக்குதல் நடத்தி சிறையில் அடைக்கப்பட்ட 1500 பேர் வரை அவர் பதவிக்கு வந்த மறுதினமே விடுதலை செய்திருந்தார். ஆகவே இதிலிருந்து தெரிகிறது அவருடைய தீவிர பலசாரி போக்கு இப்பொழுது பெரிய ஒரு தாக்கத்தை அங்கே ஏற்படுத்துகிறது. காரணம், இந்த டெரிஃப் என்ற விவகாரம் இன்னும் சிக்கலை உருவாக்கி கொண்டு. உதாரணமாக இந்த ஒரு நாட்டுக்கும் மற்ற நாட்டுக்கும் இடையிலே ஒரு வர்த்தகம் என்றால் ஒரு புரிந்துணர்வு அடிப்படையில் ஒரு சிறிய வரிகளை விதிப்பார்கள். ஆனால் வேணுமென்றே வேறு அந்த அலுமினியம் போன்ற உலோகப் பொருட்கள், ஆன பொருட்கள் என்னும் பொழுது மறைமுகமாக கார் வாகனங்கள், உதாரணமாக அமெரிக்காவில் உள்ள உலகத்திற்கு வந்து சேரும் பல நாட்டு வாகனங்களை அங்கே வரவிடாமல் செய்தால், இந்த டெஸ்லா என்ற வாகனம், டெஸ்லா இந்த எலோன் மஸ்கினால் செய்யப்படும் வாகனம். ஆகவே மற்ற நாடுகளிலிருந்து வரும் வாகனங்களுக்கு கட்டுப்பாடை விதிப்பதற்காக அந்த வரியை 25-50% அதிகரிக்கின்றார். இதனுடைய லாபம் எலோன் மஸ்க்கு போய் சேரட்டும் என்று. ஆனால் அவர் நினைத்த விட அது நிலைமை மற்ற நிறம் மாறிவிட்டது. எப்படி என்றால், எலோன் மஸ்கினுடைய அந்த டெஸ்லா என்ற கார் உற்பத்தி வீழ்ச்சி அடைந்துள்ளது. அதனுடைய விற்பனை 50% வீழ்ச்சி அடைந்துள்ளது. பல நாடுகள் அந்த வாகனத்தை தங்களுக்கு வேண்டாமல் இறக்குமதி செய்யாமல் மறுப்பு தெரிவித்துள்ள அதே நேரம் இந்த வாகனங்கள் செல்லும் இடங்களில் அல்லது இந்த வாகனத்தை விற்கும் வாகன விற்பனை நிலையங்களில் இந்த வாகனத்துக்கு எதிரான தாக்குதல்கள் இப்பொழுது அதிகரித்து கொண்டிருக்கின்றன. காரணம், இத்தனை பேருக்கு வேலை இல்லாமல் பலரை வேலையை நீக்குவதற்கு காரணமாயிருந்த எலோன் மஸ்கினுடைய உற்பத்தி பொருளான இந்த வாகனத்தை தாங்கள் பெறக்கூடாது என்பது இப்பொழுது 1-2 அல்ல, உலகத்திலுள்ள பல நாடுகளும் இந்த வாகனத்துக்கு எதிரான கருத்தை தெரிவித்திருக்கிறது. பல இடங்களில் இந்த வாகனங்கள் தாக்கப்பட்டுள்ளன, நிப்பாட்டப்பட்ட இடங்கள் தாக்கப்பட்டுள்ளன. சென்ற வாரம் கூட இங்கே பிரித்தானியால் வேடிக்கையாக கூறப்பட்ட ஒன்று ரேடியோவில் நான் கேட்டது. இந்த வாகனம் வரும்பொழுது எதிர்ப்புறமாக ஒரு சைக்கிளில் ஒரு வயோதிகமாது சைக்கிள் ஓடிக்கொண்டு வந்தார். இந்த காரை கண்டவுடன் உடனே கையை நிப்பாட்டி இந்த ஹிட்லர் அடித்த சல்யூட் அடித்தார். ஹிட்லருக்கு எப்படி அதாவது இந்த காரை செய்தவர் ஒரு ஹிட்லர், அதாவது ஹிட்லருக்கு சமானமான இவர். ஏனென்றால் இவர் அந்த ஹிட்லருடைய சல்யூட்டை அடித்து காட்டியிருந்தார் பதவிக்கு வந்த அடுத்த தினங்களில். இந்த வெறுப்பு இப்பொழுது அமெரிக்காவுக்கு எதிராக மாறியுள்ளது. இந்த மற்ற நாடுகளுக்கு எதிராக இவர் 25%, 50% என்று வரியை விதிக்கும் பொழுது அந்த நாடுகளும் திருப்பி அமெரிக்காவுக்கு செல்லும் தங்களுடைய பொருட்களுக்கு
இதே விதமான வரியை இப்பொழுது விரித்துள்ளன. அப்பொழுது அது அமெரிக்காவில் உள்ள பொதுமக்களுக்கு அது கையை கடிக்க துவங்கியுள்ளது. என்றால் முன்பு ஒரு பவுனுக்கு வேண்டிய ஒரு பொருளுக்கு இன்னும் 25% கூடுதலாக கொடுத்து வாங்க வேண்டும் என்னும் பொழுது பொதுமக்கள் தான் அதனால் பாதிக்கப்படுகிறார்கள். ஆனால் அங்கே உள்ள ஊடகங்கள் அத்தனையும், பொதுவாக அமெரிக்காவினுடைய ஊடகங்கள் எல்லாம் இந்த வலதுசாரிகளினால் பணம் கொடுத்து வாங்கப்பட்ட ஊடகங்கள் இந்த செய்திகளை பெரிதாக வெளியில் கொண்டு வருவதில்லை. பல எதிர்ப்புகள் அங்கே கிளம்பி இருந்தாலும் பத்திரிகைகளில் அதை காண முடியாமல் இருக்கிறது. ஃபாக்ஸ் நியூஸ் போன்றவை இவற்றை அரசாங்கத்தை புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிறது. இருந்தாலும் இப்பொழுது அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியினுடைய இந்த போக்கானது பல எதிர்ப்புகளை பெற்றுக்கொண்டு வருகிறது. அது நேரம் இந்த போருக்கு இஸ்ரேலை பற்றி நிறைய நாங்கள் எல்லோரும் மறந்து விட்டோம். காரணம், யுக்ரைன் போர் பற்றி டொனால்ட் ட்ரம்ப் அதில் தலையிட்டு அதை பற்றி கதைத்து கொண்டிருக்கும் பொழுது இங்கே இஸ்ரேல் கண்மூடித்தனமாக இந்த பாலஸ்தீன மக்கள் மீது தாக்குதலை மீண்டும் ஆரம்பித்துள்ளது. போர் நிறுத்தம் என்று கூறிவிட்டு திடீரென்று குண்டு போட்டு 500-600 பேர் வரை இதுவரை கொல்லப்பட்டுள்ளனர். மொத்தமாக 50,000 பேர் வரை இறந்திருக்கிற செய்தியும் வருகிறது. ஆகவே எதிர்காலம் காலத்தில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் உலகம் பூராக என்ன விதமான விதிகளை விதித்து, அதாவது ஒரு சமாதானத்தை இவர் கொண்டு வருவாரோ அல்லது பிரச்சனையை இவர் தான் பெரிதாக கூட்டி வைப்பார் என்ற கேள்வியும் வந்துள்ள. அதே நேரம் நாளைய தினம் இந்த ஐரோப்பிய தலைவர்கள் பலர் இந்த உக்ரைன் போர் சம்பந்தமான சந்திப்பொன்றை பிரான்சில் நடத்த உள்ளார்கள். இன்று செலன்ஸ்கி அவர்கள் பாரிஸ் பிரெஞ்சு அதிபரோடு பேச்சுவார்த்தை நடத்துகிறார். நாளைய தினம் ஐரோப்பிய நாடுகளில் உள்ள முக்கியமான தலைவர்கள் எல்லோரும் பாரிஸில் சந்திக்கிறார்கள். இந்த சந்திப்பினுடைய காரணம் என்னவென்றால், இந்த யுக்ரைனுக்கான போருக்கான நிதி வழங்குவது, ஆயுத உதவி வழங்குவது எப்படி என்பதை அவர்கள் தங்களுக்குள் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார். காரணம் என்னவென்றால், இந்த அமெரிக்காவுக்கு ஐரோப்பா மீது உள்ள ஒரே ஒரு கோபம் என்னவென்றால், ஐரோப்பிய ஒன்றியம் ஒன்று அவர்கள் இந்த யூரோவை கொண்டு பல வர்த்தகங்களுக்கு யூரோ போட்டியாக, அமெரிக்க டாலருக்கு போட்டியாக அமைந்ததினால் அவர்கள் அன்று தொடக்கம் இந்த ஐரோப்பிய ஒன்றியத்தையோ ஐரோப்பிய நாடுகளை விரும்புவதில்லை. அது அவர்களுக்கு பிரித்தானியாவுக்கு ஒரு வாய்ப்பாக அமைந்தது. எப்படி என்ன, இந்த பிரெக்சிட் விவகாரத்தில் அமெரிக்கா பிரித்தானியாவுக்கு சாதகமாக இருந்த மாதிரி ஒரு தோற்றத்தை காட்டியிருந்தது. இப்பொழுது கூட பகிரங்கமாக ஐரோப்பிய நாடுகளை அவர் எதிர்த்து கொண்டு வருகின்றார். ஏனென்றால் இது ஒரு புறம் இருக்க, இவர் இந்த ஆயுதத்தில் இவர்களை ஏமாற்றும்படியும் ஐரோப்பிய நாடுகள் புரிந்து கொண்டதனால் அவர்கள் தங்களுடைய ஆயுத உற்பத்திகளை அதிகரிக்கின்றார்கள். உதாரணமாக இப்பொழுது யுக்ரைனில் நடந்த போரின் போது அமெரிக்கா தான் இதுவரை காலம் யுக்ரைனுக்கான அந்த வான்வழி பாதுகாப்பை வழங்கி கொண்டது. அதாவது அங்கேயே குண்டுகள் தேவையில்லாம் வந்தால் அவற்றை அடித்து வீழ்த்துவதற்கான உதவிகளை அமெரிக்கா தான் செய்தது. திடீரென்று அந்த உதவியை அது நிப்பாட்டி விட்டது. இந்த நேரம் பார்த்து புட்டின் தன்னாலான ஆயுதங்களை பாவித்து நிறைய அழிவுகளை செய்து பல இடங்களை கைப்பற்றியுள்ளார். இந்த நிலையில் பிரான்ஸ் முதலாக முன்வந்து தன்னுடைய அணு ஆயுதங்களை தேவை என்றால் பாவிப்பேன் என்று மிரட்டினதுடன் அவர்கள் இந்த வான்வழியில் உள்ள கவரேஜ், அதாவது யுக்ரைனோ மற்ற நாடுகளில் இனிமேல் ஏதாவது போர் நடந்தால் அது சம்பந்தமான செய்திகளை மற்ற நாடுகளுக்கு வழங்கி இந்த போர் தந்திரங்களில் முன்னிலையில் நிற்பது இப்பொழுது பிரான்ஸாக இருப்பதனால் அது கூட இப்பொழுது அவருக்கு நிறைய கோபமாக இருக்கிறது. ஆகவே எதிர்வரும் வாரங்கள் உண்மையில் ஐரோப்பிய நாடுகளில் பெரிய சிக்கல்கள் உருவாக இருக்கிறது. அதே நேரம் இந்த யுக்ரைன் போர் சம்பந்தமான விவகாரங்கள் நாளைய நடக்க போகும் அந்த பேச்சுவார்த்தையில் என்ன நடக்கிறது என்பதும், எதிர்வரும் வாரங்களில் இந்த அமெரிக்காவினுடைய இந்த முக்கியமான பதவி வகித்தவர்கள் பலர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகள் எழுந்துள்ளன. இந்த பாதுகாப்பு சம்பந்தமான தவறான செய்திகளை வெளியில் விட்டவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று கோரிக்கைகள் வருகின்றன. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் எவ்வளவு குற்றம் செய்தாலும் அவர்களை பாதுகாக்கும் ஒரு தன்மை உடையவர். அவை எதிர்வரும் நாட்களில் அமெரிக்கா எப்படி அமைய போகிறது என்பதை சற்று பொறுத்திருந்து பார்ப்போம். நிறையவே ஒரே விடயத்தை நாம் கதைத்திருக்கிறோம். உங்கள் பக்கம் செய்திகள் பின் வரலாம் உறவுகளே.
ம் அல்லது விடைபெற்று கொள்வோம். யாரும் பார்ப்போம். அது அந்த யூனிவர்ஸ் செக்ரட்டரிட்ட எப்படித்தானே ஒரு இளையவர் போனாராம். ஆ அவர்கிட்ட கேட்டபடி சொன்னாராம், எனக்கு ஒரு இடம் வேலை தாராங்கல்ல, வேலை நான் என்ன செய்கிறதான்ட்டு. ஆ அதே ஜாப் சென்டர்லேயே அவர் வேலை கொடுத்துருக்கான். இப்போ அங்கேயா? அங்கேயே கொடுத்தாச்சு தான், ம் இங்கேயே நீ செய்யட்டு சொல்லி அவர் சொன்னார். ஓகே ஹாப்பிட்டு சொல்லி சொன்னார்கள். வேலை ம் வேலை கேட்க போகிற இடத்துல வேலை கொடுத்துருக்கிறார்கள்ட்டு சொல்லி அப்படி நிறைய பேரை இப்போ அமுக்குகிறார்கள். இளையவர்கள் கூடுதலாக அப்படி ஒரு பொய் சொல்லி தான் இருக்கிறார்கள் நியமானோர். அதே எனக்கு தெரியலை என்ன பஞ்ச குணம் உண்டு. ஆனால் நிறைய இறுக்கங்கள் வரத்தான் போகுதுண்டு. ஓமாம், இல்லைன்னா நிச்சயமாக கொடுப்பனவுகளில் சில விகிதங்களால் குறைக்கப்பட போகின்றது. மற்றது தேவையற்ற இதுவர்களுக்கு இது தேவையில்லை என்று கருதும் பட்சத்தில் அப்படி அடியோடி நிப்பாட்டும் ஒரு ஆபத்தும் இருக்கிறது. இது எப்படியும் ஓடி ஓடி வேலை செய்ய வேண்டும் என்ற ஒரு ஒரு கட்டாயத்தை ஏற்படுத்துவதற்காக அவர்கள் எடுக்கும் முயற்சியாகத்தான் இருக்கிறது. அது நேரம் இந்த டெஸ்லா வாகனத்தை பற்றி கதைத்தோம். எலோன் மாஸ்கினுடைய டெஸ்லா வாகனம் பெரும்பாலான உற்பத்தி சைனாவில் தான் நடைபெறுகிறது. இப்பொழுது சைனாவுக்கு இவர்களுக்கு முருகன் நிலை வந்தால் அந்த உற்பத்தியும் கேள்விக்குறியாக இருக்கிறது. அதே நேரம் சைனா செய்துள்ள வாகனம் இப்போ டெஸ்லா போன்று அவர்களும் BYD என்ற ஒரு வாகனத்தை தயாரித்திருக்கிறார்கள். ஏறக்குறைய இந்த டெஸ்லா போன்ற சகல நவீன வசதிகள் கொண்டது. இப்பொழுது அதனுடைய விற்பனை இந்த டெஸ்லா காரை விற்பனையை விட அதிகரித்து சென்று முதல் நிலையில் இருப்பது இப்பொழுது சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் முருகல் நிலை இன்னும் வரை இருக்கின்றது. இப்பொழுது முருகல் நிலைக்கு எந்த விதமான தட்டுப்பாடும் இல்லை. எல்லா விதமாக எல்லோரும் கொள்ளும் அளவுக்கு உலக அரசியல் சென்று கொண்டு இருக்கிறது. நாங்கள் இவற்றை பார்த்து கொண்டிருப்போம். எங்களுக்கு அதனுடைய பாதிப்பு ஏற்பது எங்களை தலையில் கூட்டு விழும் பொழுதுதான் அதை நாங்கள் உணர்வோம். அது மாதிரி பார்வையாளராக இருந்து கொள்வோம். ஆமாம், அதே நேரம் இந்த ஐரோப்பிய நாடுகள் போகிறதுக்கான அந்த விசாக்கள் வந்து ஏப்ரல் 2 சொன்னீங்க. அந்த விசா எடுக்கிறது இல்லை, அந்த காசு அதிகரிப்பு கட்டணமா? இல்லை விசா எடுத்து போகிறது இப்போ ஐரோப்பிய நாடுகளுக்கு அது 2ஆம் தேதியா அல்லது? அது வந்து 2ஆம் தேதி இல்லை, அது எல்லாம் 9ஆம் தேதி 8ஆம் தேதிக்குள்ள வருது. அது வந்து இந்த ஐரோப்பிய நாடுகளுக்கு, அதாவது வேற நாடுகள் வந்து பிரித்தானியாவுக்கு வரும் பொழுது ஒரு விசா என்ற விசா அல்லது ஒரு ETAன்னு சொல்றது, விசா இல்லாதவர்கள் அங்கே வரும் பொழுது முன்கூட்டியே தங்களுடைய வருகையை அறிவித்து மனு பண்ணி ஒரு உதவி, அதாவது உத்தரவாதத்தை பெற்றிருந்த என்பதுதான் வருவணும். விசா உள்ள உதாரணமாக பிரிட்டிஷ் நேஷனலோ அல்லது இங்கே உள்ள ஐரோப்பிய நாட்டில் உள்ள வந்தவர் நிரந்தர வதிவுடைமை உள்ளவர்களுக்கு அந்த சிக்கல் இல்லை. ஆனால் இது தவிர்ந்த சில முக்கியமான நாடுகள், உதாரணமாக ஆஸ்திரேலியாவாக இருக்கலாம், அமெரிக்காவில் இருக்க, நியூசிலாண்டாக இருந்தால் அவர்களும் இந்த பிரித்தானியாவுக்குள் வர முன்புக்கு அந்த ETA என்ற ஒரு விசா ட்ராவல் அக்ரிமெண்ட் செய்து கொண்டு தான் உள்ளுக்கு வர வேண்டும். அது இணையம் மூலமாக செய்யணும். அதற்கு இதுவரை 10 பவுன்கள் தான். ஆனால் எதிர்வரும் 9ஆம் தேதியில் அதுக்கும் 16 பவுன்களாக அதிகரிக்கப்பட இருக்கிறது. அநேகமாக இந்த பிரான்ஸ் போன்ற நாடுகளிலிருந்து பிரெஞ்சு குடியுரிமை பெறாதவர்கள், வேறு நாட்டு பாஸ்போர்ட்டிலிருந்து வருபவர்கள் இந்த இடத்தில் கவனமாக இருக்கணும். இந்த ETA என்ற அந்த விசாவை செய்து கொண்டு தான் இங்கே வர வேண்டும். இல்லை என்றால் வந்து அங்கே விமான நிலையங்களில் அல்லது மற்ற முக்கியமான பிரயாண நிலையங்களில் நிறுத்தப்படும் ஒரு நிலை இருக்கிறது. ஆக இது பற்றி சற்று கவனம் எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் இப்போ பிரிட்டிஷ் பாஸ்போர்ட் உள்ளவர்களுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. அது பிரச்சனை இல்லை, அந்த அவர்கள் பிரச்சனை இல்லை. அந்த இதுனா ஓகே. இப்போ இலங்கை பாஸ்போர்ட் உள்ளவர்கள்லாம் எடுக்கணும் அப்படின்டா. சரி, யாரும் வராத நிலையில் நாங்கள் அடுத்த பணிக்கு செல்ல வேண்டும். விடைபெற்றுக் கொள்வோம் அண்ணா. மிக்க நன்றி. உங்கள் பணிக்கும் அடுத்த பணிக்கும் ஓடி செல்லுங்கள். நன்றி அண்ணா, மிக்க நன்றி. தொடர்ந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். நிறைய வருகின்ற தகவல் சாலை தோப்படுத்துகிற ஜோரிடம் அவர்கள் இணைந்திருந்த நேரம். நன்றி, வணக்கம்.